அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கவிக்குடிமகன் அண்ணாமலையின் வணக்கம். நான் இன்று நேயர்களாகிய உங்களுக்கு வழங்கப் போகும் கவிதையின் தலைப்பு மண்புழுவுக்கும் பொங்கலிட வேண்டும் என்பதாகும். நம் தமிழ்நாட்டில் பழங்காலம் முதல் தொன்று தொட்டு தை முதல் நாள் அன்று தைப்பொங்கல் என்ற ஒரு பண்டிகையை தமிழ் மக்கள் அனைவரும் கொண்டாடி வருவது எல்லோருக்கும் தெரியும். உழவன் வயலில் உழைத்து நமக்கு நெல்லையும் மற்ற தானியங்களையும் நமக்கு வழங்குகின்றான். அதனால் மக்களாகிய அனைவரும் உலகில் பசியாறி ஆனந்தமாக நமது வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த தை முதல் நாளன்று புத்தரிசி நமக்கு கிடைத்து விட்டதால் அந்த புத்தரிசியை புதிய மண்பாண்டங்களில் பொங்கலிட்டு நாம் வணங்கும் தெய்வமாகிய சங்கரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றோம். அதோடு இல்லாமல் மறுநாள் மாட்டுப்பொங்கல் என்று நாம் அனைவரும் மாடுகளும் நம்மோடு விவசாய வேலைகளில் நம்மோடு சேர்ந்து ஒத்துழைத்து பாடுபட்டதால் அவைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம். மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அவைகளுக்கு எல்லா மரியாதையும் செய்து அந்த வைத்த இனிய சர்க்கரை பொங்கலை அதன் வாயில் ஊட்டி விடுகிறோம். எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் மற்றும் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து ஒருவருக்கு ஒருவர் சர்க்கரை பொங்கலை பரிமாறி எல்லோரும் அளவலாவி மகிழ்கின்றோம். இருந்தாலும் இதில் ஒரு சிறு குறை இருப்பதாக நான் உணர்கின்றேன். விவசாய வேலைகளுக்கும் உழவுக்கும் மாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறதோ அதே போல மண்புழுவும் இந்த உழவனுக்கு பெரும் உறுதுணையாக ஒரு நண்பனாக இருக்கிறது. அந்த மண்புழுவை நாம் அனைவரும் மறந்துவிட்டோம். மாட்டுக்கு எப்படி பொங்கலிட்டு மகிழ்கின்றோமோ அதே போல் மண்புழுவுக்கும் நாம் பொங்கலிட வேண்டுமல்லவா? அதை ஏன் நாம் யாருமே சிந்திக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அதன் விளைவாக எழுந்த இந்த சிந்தனை தான் எனக்கு ஒரு கவிதை எழுத தோன்றியது. அந்த கவிதையை நான் இப்பொழுது சொல்கின்றேன். மாட்டுக்கு பொங்கலிட்டு மகிழ்ந்தான் மனிதன், மண்புழுவை மட்டும் ஏன் மறந்தான்? கூரிய கொம்பு கண்டு பயந்தானோ, வீரிய மண்புழுவை தவிர்த்தானோ? கூரிய கொம்பு கண்டு பயந்தானோ, வீரிய மண்புழுவை தவிர்த்தானோ? அம்மா என அழைக்காது புழுக்கள், அம்மா என அழைக்காது புழுக்கள், அதனால் சும்மா விட்டனரோ தருக்கர். உழவனின் தோழனடா மண்புழு, அதன் உயர்வை மதித்து நீ பண்படு. உழவனின் தோழனடா மண்புழு, அதன் உயர்வை மதித்து நீ பண்படு.
நீ ஆசையில் நெடியும் புழு. நீ மனிதா, நீ ஆசையில் நெடியும் புழு, கொடும் காமத்தில் உழலும் புழு. நீ ஆசையில் நெளியும் புழு, கொடும் காமத்தில் உழலும் புழு. அவை சேவையில் விளையும் புழு. அவை மண்புழுக்கள். சேவையில் விளையும் புழு, உழவன் தேவையை அறிந்த புழு. அவை சேவையில் விளையும் புழு, உழவன் தேவையை அறிந்த புழு. உலக உயிரியாவும் உறவுகள். உலக உயிரியாவும் உறவுகள் மனிதர்களுக்கு இறை கொடுத்த பரிசுகள் என்றவாறு இந்த கவிதையை எழுதி முடித்தேன். ஒருவேளை மாட்டுக்கு இருப்பது போல் மண்புழுவுக்கும் கொம்பு இருந்திருந்தால், ஒருவேளை அவைகளுக்கு பயந்து மண்புழுவை மதித்து பொங்கலிட்டு இருந்தாலும் இருப்பார்கள். இருந்தாலும் நாம் மாட்டுக்கு எந்த அளவுக்கு மரியாதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு மண்புழுக்களுக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இந்த கவிதையை எழுதினேன். அதை மறுபடி நான் சொல்கிறேன். மாட்டுக்கு பொங்கலிட்டு மகிழ்ந்தான் மனிதன், மண்புழுவை மட்டுமே மறந்தான். கூரிய கொம்பு கொண்டு பயந்தானோ, வீரிய மண்புழுவை தவிர்த்தானோ. அம்மா என அழைக்காத புழுக்கள், அதனால் சும்மா விட்டனரோ தருக்கர். உழவனின் தோழனடா மண்புழு, அதன் உயர்வை மதித்து நீ பண்படு. நீ மனிதா, நீ ஆசையில் நடியும் புழு, கொடும் காமத்தில் உழலும் புழு. அவை அவை மண்புழுக்கள். அவை சேவையில் விளையும் புழு, உழவன் தேவையை அறிந்த புழு. அவை சேவையில் விளையும் புழு, உழவன் தேவையை அறிந்த புழு. உலக உயிர் யாவும் உறவுகள் மனிதருக்கு இறை கொடுத்த பரிசுகள். இத்துடன் எனது கவிதையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். கவிக்குடி மகன், அண்ணாமலை.